Hello friends, welcome back to Calibre English. நாம அன்றாடம் பேசுகின்ற ஆங்கிலத்துல அப்பப்பயும் phrasal verbsலாம் பயன்படுத்துறது நம்மளோட ஆங்கிலத்தை மேலும் மேலும் மெருகூட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வீடியோல நாம 8 excellent phrasal verbs கத்துக்க போறோம். நாம கத்துக்க போற first phrasal verb என்னது அப்படின்னா try on. Try on. Try on means to put on clothes, footwear, etc. to see if they fit you. அதாவது துணி அல்லது காலணிகள் போன்றவற்றையெல்லாம் நமக்கு சரியா இருக்கா ஃபிட்டா இருக்கான்றதுக்காக போட்டு பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் a gorgeous dress. Shall I try it on? அப்படின்னா இது வந்து ரொம்ப அழகான ட்ரெஸ், இதை நான் போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு அர்த்தம். And today's second phrasal verb is show somebody around something. Show somebody around something. Show somebody around something means to take somebody on a tour of a place. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்தை சுத்தி காட்டுறது அப்படின்னு அர்த்தம். For example, the manager showed us around the factory. அப்படின்னா மேனேஜர் எங்களுக்கு ஃபேக்டரியை சுத்தி காட்டினாரு அப்படின்னு அர்த்தம். And the third phrasal verb we are going to learn today is knock over somebody or something. Knock over somebody or something. Knock over somebody or something means to hit a person or a thing so that the person or the thing falls down. அதாவது ஒருத்தவங்களை அல்லது ஒரு பொருளை கையால தட்டி விடுறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது கார் அல்லது பைக் வச்சுட்டு ஒருத்தவங்களை இடிச்சு கீழே தள்ளி விடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பி கேர்ஃபுல், டோன்ட் நாக் ஓவர் த கிளாஸ் அப்படின்னா ஜாக்கிரதை, கிளாஸை தட்டி விட்டுறாத அப்படின்னு அர்த்தம். அண்ட் டுடேஸ் ஃபோர்த் phrasal verb is cross out. Cross out. Cross out means to draw a line through something to show that it is wrong. அதாவது ஒரு டெக்ஸ்ட்ல ஒரு தப்போ அல்லது ஒரு வார்த்தையையோ இப்படி cross out பண்ணி அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், if you make a mistake, cross it out and write it again. அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை cross out பண்ணிட்டு அதை திரும்ப எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். நாம கத்துக்க போற அஞ்சாவது phrasal verb என்னதுன்னா strike out. Strike out. Strike out means to draw a line through text to show that it is wrong. அதாவது நம்ம எழுதும் போது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அதை வந்து கோடு போட்டு அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், please strike out whichever option does not apply to you. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் அப்ளை ஆகலையோ அதெல்லாம் தயவு செய்து அடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். The sixth one, look out. Look out. Look out means to watch what is happening and be careful அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், look out, there is a car coming அப்படின்னா பார்த்து ஜாக்கிரதை, ஒரு கார் வருது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ரோடெலாம் கிராஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்த்து ஜாக்கிரதை, ஒரு கார் வருது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கிலீஷ்ல லுக் அவுட், there is a car coming அப்படின்னு சொல்லலாம். The last but one, wash up. Wash up. Wash up means to wash our hands especially before a meal. குறிப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், I need to wash up before I eat அப்படின்னா நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும் அப்படின்னு அர்த்தம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல கடைசியா கத்துக்க போற phrasal verb என்னதுன்னா speak up. Speak up. Speak up means to speak more loudly அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், I can't hear you. Can you speak up a bit? அப்படின்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம். That's all. If you like this video, give it a thumbs up and subscribe for more videos. Thank you.